தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அம்மா உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அதனை நாடகம் என கூறி கடுமையாக விமர்சித்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இதற்கு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா காட்டமாக பதிலளித்திருக்கிறார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வு குறித்து தனது சமூக வலைதள பக்கத்திலும் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் முதலமைச்சரின் ஆய்வை விமர்சித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் 2021ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அம்மா உணவகங்களை திமுக நிர்வாகிகள் கடப்பாறை போன்ற ஆயுதங்களால் இடித்து தள்ளியதாக குற்றம் சாட்டியுள்ளார். அம்மா உணவகங்களில் பணியாற்றியவர்களை 1/3 பங்காக குறைத்தும் தேவையான நிதியை ஒதுக்காமலும் தரமான உணவுப் பொருட்களை வழங்காமலும் பல அம்மா உணவகங்களுக்கு திமுக அரசு மூடுவிழா நடத்தியதாகவும் விமர்சித்துள்ளார். தனது கடுமையான எதிர்ப்பை அடுத்து அம்மா உணவகங்களை மூடும் முயற்சியை தற்காலிகமாக திமுக அரசு நிறுத்தியதாக குறிப்பிட்டுள்ள அவர், முதலமைச்சர் அம்மா உணவகங்களை மூடிவிடுவோம் என புரளிகளை கிளப்பியதாக முதலை கண்ணீர் வடித்துள்ளதாகவும் சாடியுள்ளார். அம்மா உணவகத்தில் ஆய்வு செய்வது போல் முதலமைச்சர் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா ஆட்சியில் சென்னையில் மட்டும் 407 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் அவற்றில் 19 உணவகங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் மூடப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். இனியாவது வாய்ப்பந்தல் போடாமல் மூடியுள்ள உணவகங்களை திறப்பதுடன் புதிய அம்மா உணவகங்கள் தரத்துடன் இயங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சரை வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் திமுக ஆட்சியில் அம்மா உணவகங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். முதலமைச்சரின் அகராதியில் அரசியல் காழ்ப்புணர்வு என்ற சொல்லே இருந்ததில்லை என்றுள்ள அவர், திமுக அரசால் தொடங்கப்பட்டது என்பதற்காகவே புதிய தலைமைச் செயலகம் உள்பட அதிமுக ஆட்சியில் முடக்கப்பட்ட திட்டங்களை மக்கள் அறிவார்கள் என்றும் அதனை பற்றி கொஞ்சமும் கூச்சமின்றி பொறாமையிலும் ஆற்றாமையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் புலம்பி தவிப்பதாகவும் விமர்சித்துள்ளார். பெருவெள்ளம், கொரோனா ஊரடங்கு என பல்வேறு சோதனையான காலகட்டங்களிலும் மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்திருந்தது அம்மா உணவகம். எனவே அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவை சிறப்பாக இயங்குவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகும். அம்மா உணவகங்கள் 2013இல் தொடங்கப்பட்டாலும் இப்போது வரை செயல்படுத்தப்படும் திட்டமாக தொடர்கிறது. இத்திட்டத்தின் நிலை என்ன? இதற்காக ஒதுக்கப்படும் நிதி விவரங்களை அறியலாம். சென்னை மாநகராட்சியின் திட்டமான மலிவு விலை உணவகம் திட்டம் 2013 மார்ச் 19ஆம் தேதி சென்னை சாந்தோமில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் தொடங்கி வைக்கப்பட்டது. திட்டம் தொடங்கப்பட்ட அதே நாளில் 15 உணவகங்கள் சென்னை மாநகராட்சியில் செயல்பாட்டுக்கு வந்தன. மலிவு விலை சிற்றுண்டி திட்டம் என்ற பெயரை அம்மா உணவக திட்டம் என்று மாற்றி சென்னை மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து தமிழகம் முழுவதும் அம்மா உணவகங்கள் உருவாக்கப்பட்டன. பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 407 அம்மா உணவகங்கள் தொடங்கப்பட்டு தற்போது அதில் 388 உணவகங்கள் சென்னை மாநகராட்சி பகுதிகளிலும் 7 அரசு மருத்துவமனைகளிலும் செயல்பட்டு வருகின்றன. அம்மா உணவகங்களில் காலையில் ஒரு இட்லி 1 ரூபாய்க்கும், பொங்கல் 5 ரூபாய்க்கும், பல வகை சாதங்கள் 5 ரூபாய்க்கும், தயிர் சாதம் 3 ரூபாய்க்கும் மற்றும் மாலை நேரத்தில் 2 சப்பாத்தி பருப்பு கடைசலுடன் 3 ரூபாய்க்கும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் 600க்கும் மேற்பட்ட அம்மா உணவகங்கள் செயல்படுகின்றன. நாளொன்றுக்கு 3 லட்சம் பேர் அம்மா உணவகங்கள் மூலம் பயனடைந்து வருவதாக தமிழக அரசு தெரிவிக்கிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின் கடந்த 3 ஆண்டுகளில் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் செயல்பட்டு வந்த 15க்கும் மேற்பட்ட உணவகங்கள் மூடப்பட்டன. தமிழகத்தின் ஒவ்வொரு மாநகராட்சியும் தன்னுடைய சொந்த வருவாயை வைத்தே அம்மா உணவகத்தை நடத்தி வருகின்றன. 2023ஆம் ஆண்டு வருவாய் இழப்பு காரணமாக அம்மா உணவகத்தை தொடர்ந்து நடத்துவதில் சிக்கல் இருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்தது. கடந்த 2022 முதல் சென்னை மாநகராட்சியால் அம்மா உணவக பராமரிப்புக்காக ஒதுக்கப்பட்ட தொகையை பார்க்கலாம். 2021-22இல் 3.93 கோடி ரூபாயாக இருந்த தொகை தற்போது 10 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல இடங்களில் அம்மா உணவகத்திற்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் குறைந்தது, பணியாளர்கள் நீக்கம் போன்றவற்றால் உணவு தரம் குறைந்தது. இதனையடுத்து எதிர்க்கட்சியான அதிமுக பல்வேறு குற்றச்சாட்டுகளை பேரவையில் எழுப்பிய நிலையில் அம்மா உணவகத்தை மூடும் எண்ணம் அரசுக்கு எப்போதும் இல்லை என்று அமைச்சர் கே நேரு தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்த பின் அம்மா உணவகங்களின் பராமரிப்புக்காக 21 கோடி ரூபாய் ஒதுக்கி உத்தரவிட்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் மலிவு விலை உணவு என்ற அடிப்படையில் ஏழை எளியோரின் பசியாற்றி வருகிறது அம்மா உணவகங்கள். தமிழ்நாட்டு அரசியலில் இப்போது பேசுபொருளாகி இருக்கிறது இந்த உணவகங்கள்.
தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பசியின் கொடுமையையும் உணவின் அவசியத்தையும் ஆவேசமாக உணர்த்தியவர் முண்டாசு கவிஞர் பாரதியார். அழித்தொழிக்க வேண்டியது பட்டினிப்பிணி என்பதை அரசாங்கமும் உணர்ந்ததில் உருவானதுதான் பொது விநியோக திட்டம். அரிசி, பருப்பு, கோதுமை என உணவுப் பொருள்களை ஒவ்வொரு வீட்டுக்கும் ரேஷன் முறையில் விநியோகிக்கிறது அரசாங்கம். இதன் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் வேற லெவலில் ஒரு திட்டம் அறிமுகமானது. பசியாற்றுவதற்காக உணவுப் பொருள்களை வழங்குவதை விட உணவாகவே சமைத்து வழங்குவதே அந்த யோசனை. கொஞ்சம் மாற்றி யோசித்த சிந்தனையில் உதித்ததுதான் அம்மா உணவகம். அம்மா உணவகம் என்ற சிந்தனைக்கு சொந்தக்காரர் சைதை துரைசாமி. 2006, 2011 காலகட்டத்தில் சென்னை மாநகர மேயராக இருந்தபோது தனது மனிதநேய அறக்கட்டளை மூலம் சைதாப்பேட்டையில் மலிவு விலை உணவகத்தை நடத்தி வந்தார். இந்த யோசனையை முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் பரிந்துரைத்த போது அவரும் ஏற்றுக்கொள்ள உதயமானது தமிழ்நாடு அரசின் மலிவு விலை உணவக திட்டம். 2013 மார்ச் 19 சென்னை சாந்தோமில் மலிவு விலை உணவகத்தை தொடங்கி வைத்தார் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா. அதே நாளில் 15 இடங்களில் மலிவு விலை உணவகங்கள் சேவையை தொடங்கின. இந்த எண்ணிக்கை அடுத்தடுத்த நாள்களில் உயர்ந்தது. காலை உணவாக 1 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு வெண்பொங்கல், மதிய நேரத்தில் சாம்பார் சாதம் உள்ளிட்ட கலவை சாதம் ஒவ்வொன்றும் 5 ரூபாய், தயிர் சாதம் 3 ரூபாய் என விற்பனை செய்யப்படுகிறது. இரவு உணவுக்கு சப்பாத்தி விற்பனை செய்யப்பட்டது. மலிவு விலை உணவகத்துக்கு அம்மா உணவகம் என்ற பெயரை சூட்ட வேண்டுமென பரிந்துரைத்ததும் சைதை துரைசாமிதான். அந்த வகையில் சென்னை மாநகராட்சியில் 2013 மார்ச் 23 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது அம்மா உணவகங்களின் எண்ணிக்கை 73ஆக உயர்ந்தது. சென்னையில் மட்டுமே அடுத்தடுத்து 127 அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டு வார்டுக்கு 1 என்ற அடிப்படையில் 200 அம்மா உணவகங்கள் உதயமாகின. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் அம்மா உணவகங்கள் திறக்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவித்தார் முதலமைச்சர் ஜெயலலிதா. முக்கியமாக அரசு மருத்துவமனை வளாகங்களிலும் அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டன. ஏழை எளிய மக்கள், கூலி தொழிலாளிகள் உள்ளிட்டோருக்கு மிக மிக குறைந்த விலையில் உணவு வழங்குவதே அம்மா உணவகத்தின் நோக்கம். நாட்டிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில்தான் சொற்ப விலையில் உணவு வழங்கும் திட்டம் தொடங்கியது. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூட இல்லாத இந்த திட்டம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய அடித்தட்டு மக்களிடம் மட்டுமின்றி நடுத்தர மக்களிடமும் பெரும் வரவேற்பை பெற்றது. பின் நாட்களில் தமிழ்நாட்டின் அம்மா உணவகம் திட்டம் பிற மாநிலங்களுக்கு முன்னோடி திட்டமாக அமைந்தது. ஆந்திராவில் அண்ணா அமிர்தஹஸ்தம் என்ற பெயரில் மலிவு விலை உணவகங்கள் திறக்கப்பட்டன. கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் மலிவு விலை உணவகங்கள் நிறுவப்பட்டன. புதிய தலைமுறைக்காக ரவிக்குமார்.